கர்த்தருடைய வசனம் இவ்விதமாய் சொல்லப்பட்டது. சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர், நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர். ஒருவேளை நீங்க ரொம்ப நெருக்கப்படுகிறீர்களா, ரொம்ப சிறுமைப்பட்டு உங்களுடைய வாழ்க்கை போய் கொண்டிருக்கிறதா, உதவி செய்வார் யாருமே இல்லை என்று கலங்கி கொண்டிருக்கிறீங்களா? கர்த்தர் இன்று நம்மளை பார்த்து சொல்லுகிறார், சிறுமைப்படுகிற நமக்கு அவர் அடைக்கலமா இறங்கி வரப்போகிறார். தேவன் நமக்கு அடைக்கலமா இறங்கி வரப்படும் பொழுது நாம் மனுஷனை நம்பப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அநேக நேரம் நாம் மனுஷனை நம்பி நம்முடைய வாழ்க்கையை நம்ம தொலைத்து கொண்டு இருக்கிறோம். இன்று தேவன் அவர் சொல்லுகிறார், சிறுமைப்படுகிற உங்களுக்கு நான் அடைக்கலமாய் வருகிறேன். ஏன்னா வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தகப்பன் நமக்காக இறங்கி வந்து அவர் அடைக்கலம் தரப்படும் பொழுது எவ்வளோ பெரிய நெருக்கங்கள், எவ்வளோ பெரிய துன்பங்கள் உங்களுடைய வாழ்க்கையில வந்தாலும் அவரே உங்களுக்கு தஞ்சமாக இருந்து உங்களை எல்லா தீமைக்கும் அவர் விலக்கி பாதுகாத்துக் கொள்ள போகிறார். நிச்சயமாக நான் விசுவாசிக்கிறேன், நீங்கள் எவ்வளவு தள்ளப்பட்டாலும், எவ்வளவு நெருக்கப்பட்டாலும், எவ்வளவு ஒடுக்கப்பட்டாலும் தேவன் உங்களுக்கு அடைக்கலமாகவும் அவரே உங்கள் குடும்பத்திற்கு தஞ்சமாகவும் இருந்து உங்களை மேலே எழும்ப பண்ண போகிறார். நிச்சயமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை உயர்த்துவார். God bless you.